சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வான பேராசிரியை விமலாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி புலத்திலிருந்து இலக்கிய மொழிபெயர்ப்புகளில் ஈடுபடும் பேராசிரியை விமலாவின் பாராட்டத்தக்க பணி தொடர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்த நிலையில் அமைச்சர்கள், எம்பிக்கள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவினர் விரைவில் மற்ற மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளனர். கேரளாவுக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், ஆந்திராவுக்கு அமைச்சர் ஏவாவேலு, மேற்கு வங்கத்திற்கு கனிமொழி, ஒடிசா மாநிலத்திற்கு அமைச்சர் TRB ராஜா ஆகியோர் செல்ல உள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியல் களத்தை இன்னும் பார்க்க வேண்டியுள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விமர்சித்துள்ளார். உலக மகளிர் தினத்தையொட்டி சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் ஆண்களுக்கான கோலப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆண்களுக்கு மேயர் பிரியா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக விஜய் குற்றம் சாட்டியது தேவையில்லாதது என்றார். தாவேகா தலைவர் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதனால திமுக அரசு அகற்றணும்னு சொல்லிட்டு நேற்று திமுக பேரை குறிப்பிட்டு முதல் முறையாக அவர் பேசியிருக்காரு. தலைவர்கள் இப்போதான் வருகிறார்கள். அரசியல் களம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.